Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம பிரான் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ப்ரான் தொக்கு அதாவது செமி கிரேவியாக எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இது இட்லி, தோசை, அப்புறம் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம மேரினேட் பண்ணி செய்யும்போது. ஏன்னா சில டைம் நமக்கு கிரேவி செய்யும்போது இந்த மாதிரி ப்ரானில், சிக்கன்லலாம் நமக்கு அந்த மசாலா இறங்காது, அப்போ அந்த டேஸ்ட் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி செய்யும்போது சூப்பராக இருக்கும். இதுக்காக நான் 1/2 kg ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் இது எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் தாளித்து விடும்போது இது நல்லா ஊறிடும். இதுக்காக நான் 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1 பச்சை மிளகாய், அப்புறம் 2 தக்காளி. இது மிக்சியில் கொஞ்சம் செமியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ அந்த கிரேவி நமக்கு நல்லா கிடைக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம். அப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கிராம்பும், 1 ஏலக்காவும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்பைசஸ் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்காக ஒரு பேன் வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் இப்போது நல்லா சூடாகிடுச்சு. எடுத்து வச்சுக்க கிராம்பும் ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா கிரேவி நமக்கு டேஸ்டியாக இருக்கணும், நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அதுக்காக நாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரானில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா நமக்கு ப்ரௌனாக வதங்கி வரணும். நம்மளோட வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம வெங்காயத்தோடு வதக்குறோம். இதுக்காக நான் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் நம்ம வீட்டில் எல்லாம் சேர்த்து அரைக்கிற மிளகாய்த்தூள். ஏன்னா தனி மிளகாய்த்தூள் நல்லா கலரிங் கொடுக்கும். அதுக்காக தான். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், அதாவது நாங்கள் இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது. இதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த லிங்க் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் கரம் மசாலா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோடு நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதோட அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். அதோடைய நாம் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அதுக்காக நாம் ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு அந்த மசாலாவோடு அந்த தக்காளி சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள் நல்லா வெந்து கிரேவி ஆகிடுச்சு. பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க இந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இறாலை நல்லா நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். நான் இதில் செமி கிரேவியாக தான் பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க. இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்போது சீக்கிரமாக அந்த ஸ்டீமில் வெந்து வந்துடும். அந்த ஃப்ளேவரும் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த கிரேவியும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் தண்ணி வச்சு வேக வைக்கிறேன். ஓகே, இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா நல்லா கலந்து வரும்படிக்கு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா வேகட்டும். இது நம்ம ஸ்டீம்லேயே வேக வைக்கிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம லைம் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அது இன்னும் நமக்கு அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்குள்ளே நாம் ப்ரானோட ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸை நாம் இங்கே பார்த்துக்கலாம். நமக்கு ப்ரானில்
நல்ல அதிகமான நமக்கு செலீனியம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது வந்து நம்ம ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஹை லெவல் ஆஃப் ஜிங்க் நமக்கு எப்போவுமே வந்து நல்ல இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து நம்ம போன்ஸை பலப்படுத்துகிற பாஸ்பரஸ், காப்பர், மெக்னீஷியம் இந்த மாதிரி மினரல்ஸும் நமக்கு இதில் இருக்குது. அதனால் நம்ம போன்ஸும் நல்லா வலுவடையும். ஸோ இறால் வந்து இந்த மாதிரி பல வகையில் நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நாம் இப்போ நம்மளோட இறால் பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ப்ரான் வந்து சூப்பராக வந்துடுச்சு. நல்லா கிரேவியாக கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, இந்த ஸ்டேஜ் வந்து போதும். ஏன்னா நான் செமி கிரேவியாக தான் செஞ்சு எடுக்கிறேன். நீங்கள் இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரான் கிரேவியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது சர்விங்க்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருந்தது. டேஸ்டியாகவும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ அந்த கலரே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது இந்த கிரேவி. அது மாத்திரம் இல்லை, இதில் நம்ம லைமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேஸ்ட்டு இன்னும் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது. இந்த மாதிரி என்விலாம் நம்ம செய்யும்போது அதனால் மேரினேட் பண்ணி நம்ம செய்யும்போது அதில் மசாலா நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த வெங்காயத்தோடு நாம் மசாலா பொருட்களை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணி வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த கிரேவியும் நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடில் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நாம் ஒரு சிலது இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ரானை இந்த மாதிரி டேஸ்டியாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நாமளும் இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.